வந்திருக்கிறேன். நான் ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசு இந்த பூமியில வாழும்போது ஒரு தகப்பன் இயேசுவின் இடத்துல வந்தான். தன் மகனுக்காக வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என் மகன் திடீர்னு தீயில விழுகிறான், திடீர்னு தண்ணியில விழுகிறான், அவனுக்கு அற்புதங்கள் செய்ய முடியல. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டபோது ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டான், ஆனாலும் என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னான். உடனே அவனுடைய மகனுக்கு அற்புதம் நடந்தது. 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்பிதான் வந்திருக்கிறேன், வாரம் வாரம் வரேன். ஒருவேளை நீங்க இந்த அற்புத மாலை ஜெபத்தை வாரம் வாரம் நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எனக்கு நடக்கலையேன்னு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த தகப்பன் சொன்னது போல ஆண்டவரே நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உண்மைதான், ஆனா எனக்குள்ள அவிசுவாசம் கொஞ்சம் இருக்கு. ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவிச்சு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பாப்பா. ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டப்பா. ஆண்டவரே எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி என் முழு இதயத்தோடு கூட, என் முழு பலத்தோடு கூட அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு அந்த கிருபையை தாங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும் நீர் கொடுக்கிறதான அந்த உண்மையான அற்புதத்தையும் அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் செய்கிறதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய பாடல், ஆராதனைகள், துதி, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மனிதன் அல்ல, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னைக்கு பெண்கள் ஆராதனையில் கூட நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. இந்த அற்புதமான ஜெபத்தில், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட அநேகருக்கு ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நேரமே போதில்லை, அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலத்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் சொல்லுங்க, அதிகமாய் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு வேதம் சொல்கிறது, ஒரு நன்மையும் குறைந்து போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எங்க வருவார் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்க பாருங்க, அவரை நீங்க ஆராதிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு அவர் நிச்சயம் வெளிப்படுவார். சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு அவர் நிச்சயம் வெளிப்படுவார். ஆமென். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்தி மகிமை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. மகா பெரியது உம் கிருபை, உம் இரக்கம், தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா பெரியது உம் கிருபை. சொல்லுவாமா? ஒவ்வொரு நாளும் புதியது உம்
கிருபை மகா 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 பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், வியாதிகள் மாறணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், வியாதிகள் மாறணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், வியாதிகள் மாறணும், உம் நாமம் உயரணுமே. கரங்களை வேதி சொல்லுவோமா? கொள்ளை நோய். ஆமென். பாடுகிற வேளையிலே எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். உயரணுமே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. அந்த கிருபையினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். தேற்றிடும் கிருபை, ஆமென். உயிர்ப்பிக்கும் கிருபை, எஸ் லார்ட். விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. சேர்ந்து பாடுவோமா? மகா மகா. அவரை உயர்த்துவோமா? ஆமென். நிச்சயம் கர்த்தர் ஒரு புதிய கிருபை உங்களுக்கு தருவார். உம் கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. சொல்லி பாடுவோம். ஆமென். தேற்றிடும் கிருபை, ஆமென். உயிர்ப்பிக்கும் கிருபை, Thank you Lord. விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினாராம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலவித பிரச்சனையோடு வந்திருக்கிற உங்கள் மேல் மனிதன் அல்ல,
தேவனை மனதுருகுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒருவர் அல்ல, ஒரு சேனையே வந்தது, ஒரு பெரிய கூட்டமே வந்தது. எத்தனை பேர் வந்தாலும் இஸ்ரவேலை தொட முடியல. காரணம், கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை, எனக்கு விரோதமா இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாடுவோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி பாடுவோமே. கைகளை கட்டி இல்ல, தட்டி. நல்ல கைகளை தட்டி. நீர் திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தா அதை அடைப்பவன் சொல்லி பாடுவோமா? நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லையே. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறான். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறான். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். சொல்லுவோமா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, ஆமென். என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவரா. நாசியின் சுவாசத்தால் அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை. விசுவாசத்தோடு நீங்க பாடி பாருங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களை ஆண்டவர் முறியடிப்பார். இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் சொல்லி பாடுவாமா? தேவனை துதிக்கும். நல்லா துதிச்சு பாடுங்கோ விழுந்தது. ஆமென். பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். நம் துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம்.
இல்லை 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 என் வாசலை விசுவாசத்தோடு இல்லை 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 ஆமென் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் மறுபடியும் சொல்லுவோமா இல்லை இல்லை சொல்லி பாடுங்க வசனம் சொல்லுது உனக்கு விரோதமாய் ஒரு கதவு அடைக்கப்பட்டா கர்த்தர் 7 வாசல்களை தேவன் திறக்கிறவராய் இருக்கிறார் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் கர்த்தர் 7 வழியாய் திறத்துகிறவராய் இருக்கிறார் சொல்லுவோமா இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை நீ கட்டினா அதை இடிப்பவன் சொல்லி பாடுவோம் நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஏன் தெரியுமா அவர் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆமென் மரித்த தெய்வம் அல்ல அவர் 3வது நாள் உயிர் தெழுந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் எழுந்து நின்று ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமா ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் சந்தோஷத்தோடு நீங்க வந்திருக்கலாம் இது எப்ப நடக்கும் எவ்வளவு நாள் நான் போராடிட்டு இருக்கிறேன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேனே பிசாசின் போராட்டம் பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குடும்பத்துல பிரிவின பிரச்சனை இப்படி பல பிரச்சனையோடு கூட சந்தேகத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்துல நீங்க வந்திருக்கிற நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமென் சொல்லுவோமா கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா கொஞ்ச நேரம் கண்ணிலே மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க பிரச்சனைக்கு சரியான தீர்வு கர்த்தர் மட்டும்தான் அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினாலாம் ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டார் அவன் இதுவரைக்கும் மனிதனை நம்பி இருந்தா எல்கானா தான் வாழ்க்கையில நம்பிக்கையா இருந்தா ஒரு நாள் தீர்மானம் எடுத்தா எல்கானா அல்ல இந்த எல்கானாவை உண்டாக்கினேன் சர்வ வல்லவர் கர்த்தர் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தா பாருங்க அவ வாழ்க்கையில ஹல்லேலூயா அவளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தது போல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர் ஆமென் வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே உம்மை நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே உம்மை நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை கையில தட்டி கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை வல்லவரே செயல்களில் வல்லவரே
சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்லி உயர்த்துவோமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் எங்கள் நம்பிக்கையானவரே, உம்மை நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையிலே அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலே அதிசயம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய். சொல்லி பாடுவோமா? மிகுவேல் கர்த்தரை நீங்கள் உயர்த்துகிற பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே. மறுபடியும் சொல்லுவோமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்லி உயர்த்துவோம். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். நீ நினைத்த காரியத்தை தேவன் உனக்கு கை கூட வர பண்ணுவார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, மனிதனால் கூடாததுதான். நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் சும்மா இருப்பதில்லை. என் தேவனுடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்க அவர் வல்லவர். ஷரபா கரபா தேரபா சந்தரபா ரேமந்துரபா கரபலதரபலபா. உமக்கு நன்றி என்று சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. நல்ல சபையார் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தேவன் உனக்காக ஒரு அற்புதத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்கி தேவன் உனக்காக ஒன்றை உருவாக்கி உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா ஓசன்னா.
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அவரை ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா ஓசன்னா. அவரை ஆராதனைக்கு உரியவர். அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறேன். எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அவரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாகிய அவருக்கு நாம் கனத்தை செலுத்துவோமாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் காப்பவர், நம்மை நடத்துபவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த மாலை நேரத்திலே பலவீனங்களை மாற்றுகிறவர். நீ நம்பி வந்திருக்கிற காரியம் அவராலே ஆகும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் கரங்களை தட்டி மீண்டுமாய் கூட ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஆமென். நிச்சயமாய் நீ நம்பி வந்த காரியம், நீ வேண்டி வந்த காரியம், நீ விரும்பி வந்த காரியம் அவராலே இன்றைக்கு உண்டாகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி சத்தமாய் ஆர்ப்பரிப்போமாக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவாய் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு முதல் முறை வந்திருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல முதல் முறையாய் வந்தவர்கள், சபைக்கு முதல் முறையாய் வந்தவர்கள், நீங்கள் உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்தி காண்பிக்க அன்பாய் கேட்கிறோம். முதல் முறையாய் வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள். வெட்கப்படாமல் எழுந்து நில்லுங்க, வெட்கப்படாமல் எழுந்து நில்லுங்க. இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கீழே இருக்கிற நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம், வரவேற்போம். நீங்கள் முன்னே வரும் பொழுது உங்களுடைய விலாசத்தை சபைக்கு நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்றால் நல்லது. இல்லை என்றால் நீங்கள் இங்கே பாசஸ் இருக்கிறாங்க, அந்த கார்டை நீங்கள் வாங்கி உங்களுடைய விலாசத்தை நீங்கள் எங்களுக்கு தயவு செய்து கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, உங்களை விசாரிக்க அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆன்லைனில் பார்க்கிற நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் விலாசங்களை நீங்கள் போதகரிடத்தில் கொடுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க, உங்களை விசாரிக்க அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு முதல் முறையாய் வந்த ஆண்டவரே, இந்த அருமையான சகோதர சகோதரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆலயத்திற்குள்ளே வந்தது நல்லது என்று காணும்படிக்கு அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிறவர், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. இந்த நாள் முதல் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. ரட்சிக்கிற தேவன், அபிஷேகிக்கிற தேவன், அவர்களை நீர் ரட்சித்து அவர்கள் குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் வருஷிக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். போகும்போது அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நேரத்தில் நம்முடைய சபையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த அற்புத சுகமளிக்கிற ஆராதனை நடைபெற்று வருகிறது. அதில் ஏராளமான பேர் கர்த்தருடைய நாமத்தில் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒரு சில அற்புத அடையாளங்களை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்க போகிறோம். அந்த சாட்சியை கேட்ட பிறகு நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நமக்காக ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இப்பொழுது சாட்சியின் நேரம். என் கணவன் பாருங்க 20வது வருஷத்துல கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. எனக்கு மார்பில் ஒரு பெரிய கட்டி வந்துருச்சு. அந்த கட்டி வந்தோடனே எல்லாம் பயந்துட்டாங்க. அப்பா தான் இறந்துட்டாங்க, அம்மாவும் இப்படி ஆயிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் ரொம்ப அழுதாங்க. ஆனாலும் வர வர வெள்ளிக்கிழமை வந்து கலந்து கொள்ளுவேன். பயாப்சி கொடுத்துட்டேன். ஆனாலும் பிள்ளைங்கள்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஊழியம் செய்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு இருக்கணும், நிலைத்து இருக்கணும்னு ஜபந்தான். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, திங்கக்கிழமை போய் அந்த ரிசல்ட்டை கேட்கும் போது எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து, அதில் நார்மல் ஒன்றுமே இல்லைன்னு ரிசல்ட் வந்ததே கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். எனக்கு வந்து இந்த தொடர்லலாம் நரம்பு சுற்றிக்கின்னு வந்து தானாகவே வெடிச்சு ரத்தம் வரும். அது வெரிகோசான்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்துக்கினே இருக்கும். கர்த்தருடைய கிருபையினால இப்போ ரொம்ப வருஷம் ஆகுது, அது வர்றதில்லை. கர்த்தர் பூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் அம்மாவுக்கு வந்து 3 வருஷமாக நடக்க முடியாமல் உட்கார்ந்த இடத்துலயே இருப்பாங்க. அந்த அற்புதமால ஜபத்தை எங்கள் வீட்டில் டிவியில் போட்டு நான் அவங்கள பார்க்க வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தெளிவான யோசனையை கொடுத்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். அவங்களுக்கு வந்து இந்த 3 வருஷத்தில் ஆண்டவர் வந்து அந்த முடக்குவாதம் வர அந்த ஸ்டேஜை வந்து அவங்கள பாதுகாத்து இன்னைக்கு ஒரு தெளிவான டாக்டர்கிட்ட போய் நல்ல ஒரு அட்வைஸ் கிடைச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு மெடிசன் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புத மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற, உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக மற்றும் கிராஸ் டிவி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலமாக ஜெபம் செய்ய வேண்டுமானாலும் மற்றும் நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்ப வேண்டுமானாலும் இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு அதற்கு ஃபோன் செய்யும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அங்கு இருக்கிற ஊழியர்கள் உங்களுக்காக இந்த நேரத்திலும் ஜெபம் பண்ண ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியிலே நாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் கைகளிலே எண்ணெய் கொடுத்திருப்பார்கள். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வீடுகளிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஆங்காங்கே குழுக்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்கிற வசனத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. சத்துருவின் கிரியைகளை அழித்து இயேசு உங்களை இன்று சுகமாக்குவார் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்கள், தேள்கள் இவையெல்லாம் மக்களை சேதப்படுத்தக்கூடிய விஷம் நிறைந்த ஜந்துக்கள். இவைகள் மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? சர்ப்பங்களையும் தேள்களை நீங்கள் மிதிக்க அதன் மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்ருவின் வல்லமை என்று சொல்லும்போது, சத்ரு பிசாசு பல விதத்தில் மக்களுக்கு வேதனை கொடுப்பான், பல விதத்தில்
மக்களுடைய சரீரங்களிலே வியாதிகளை கொடுப்பான். பல விதத்தில் பயத்தை கொடுத்து மக்களை வேதனைப்படுத்துகிற இந்த சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. கை உயர்த்தி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனையோ காரியம் உங்களை சேதப்படுத்துவதற்கு வந்தாலும், எத்தனையோ காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்துவதற்கு வந்தாலும், ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறார். அதுவும் சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவருடைய கரம் இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு கூட இறங்கி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவருடைய கரம் இந்த ராத்திரி வேளையில் விசேஷமாக இன்றைக்கு வீடுகளிலேயும் பல இடங்களிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கிறார். சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருவுக்கு வல்லமை உண்டு, பிசாசுக்கு வல்லமை உண்டு. அவன் மக்களை அழிக்க, கெடுக்க, திருட, கொல்ல, அழிக்க அவன் வருகிறான். ஆனால் அதைவிட மேலான வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு, அதிகாரம் அவருக்கு உண்டு. அதனாலே அந்த அதிகாரத்தினாலே இவனை மேற்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விசுவாசத்தை தருவாராக. நீங்கள் என்ன போராட்டத்துக்குள் நீங்கள் இன்றைக்கு இருந்தாலும், எந்த வேதனையிலே நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு உங்களை தொட அவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய அதிகாரம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னால் வேறு எந்த அதிகாரமும் வல்லமையும் இருக்க முடியாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சத்துரு முதலாவது என்ன செய்கிறான் என்று நாம் பார்ப்போம். மத்தேயு 13:25 வாசிப்போம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். கோதுமைக்குள் களையை விதைத்துவிட்டு போனான். 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் என்று பார்க்கிறோம். மனுஷர்கள் நித்திரை பண்ணும்போது சத்துரு வந்து களையை விதைத்து விட்டு போகிறான். கோதுமை வளர்ந்து வரும்போது செழிப்பாக வளர்ந்து வருகிறது. ஆண்டவர் நல்ல வசனங்களை விதைக்கிறார். ஆண்டவர் நல்ல காரியங்களை விதைக்கிறார். ஆனால் பிசாசு, சத்துரு இந்த நல்ல கோதுமை வளருகிற அந்த இடத்தில் அவன் களையை விதைத்து விட்டு போகிறான். களையை விதைக்கும்போது அந்த களை என்ன செய்யும்? இந்த நல்ல விதைக்கு வருகிற கோதுமை மணியினால் விளைகிற அந்த விளைச்சலுடைய அந்த பலனை எடுத்துக்கொள்ளும் இந்த களை. அந்த களை அந்த நிலத்தை கெடுக்கிற ஒன்று. அந்த களையை பிடுங்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதை கடைசி வரைக்கும் விட்டுவிடுகிறார். கடைசி நியாய தீர்ப்பை பற்றி அது சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வசனத்தின்படி களை, சத்துரு, பிசாசு நம்மிலே பாவங்களை விதைத்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல சுகத்தோடு இருக்கும்போது வியாதியை விதைத்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழிப்பாக ஆசீர்வாதத்தோடு வளரும்போது கடனை வாங்க வைத்து கடனை விதைத்து விடுவான். குடும்பத்தில் நல்ல சமாதானமாக இருக்கும்போது பல தீய எண்ணங்களை கொடுத்து குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டாக்கி விடுவான். இப்படிப்பட்ட களைகளை சத்துரு விதைப்பான். இந்த விதமான களைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் ஆசீர்வாதமாய் வளர முடியாது. ஆண்டவர் விதைக்கிற நல்ல வசனங்கள், நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தீய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது.
ஒரு கணவன் ஒரு மனைவி சந்தோஷமாய் வாழும்போது பிசாசு தவறான விதைகளை உள்ளே விதைத்து அவர்களை பிரிக்க பார்ப்பான். உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற சத்துருவை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு அழிக்க வேண்டும். உன் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சமாதான ஆவியை ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். உன் குடும்பம் சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறார். உன் குடும்பத்தில் நல்ல விதைகளை விதைத்து நல்ல காரியங்கள் உனக்கு வரணும்னு விரும்பும்போது இந்த சத்துரு பல விதத்தில் தீமையான காரியங்களை விதைத்து விட்டு போய்விடுவான். இன்றைக்கு அந்த சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் உன் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை விதைக்க விரும்புகிறார். உன் குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை விதைக்க விரும்புகிறார். உன் குடும்பத்துக்குள்ள ஐக்கியத்தை விதைக்க விரும்புகிறார். சத்துரு கொண்டு வருகிற பகைகள் வேதனைகளை ஆண்டவர் இன்றைக்கு எடுத்து போடுவாராக. ஆண்டவருடைய ஒரு வல்லமை நம்மை சந்திக்கத்தக்கதாக இன்றைக்கு ராத்திரி வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் குடும்பத்துக்குள் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உடையவர். அவருடைய கரம் உன்னோடு கூட இருப்பதாக. சத்துருவை அப்புறப்படுத்த வேண்டும். அவன் விதைக்கிற விதைகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். ஆகினால் இந்த நாட்களிலே சத்துருவை நாம் தவறான காரியங்களை நித்திரை பண்ணும்போது அவன் வந்து விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ விழித்திருந்தால் அவனை விரட்டி விடலாம். ஆனால் நீ தூங்கும்போது உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. தூக்கம் என்று சொல்லும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை விசுவாசியாமல், ஆண்டவரை நம்பாமல் போய்விடுவது தான் தூக்கம் என்பது. அந்த சத்துரு அந்த நேரத்தில் வந்து விடுவான். உனக்கு எப்போ இந்த களையை விதைப்பான் என்று தெரியாது. ஆகினால நீ விழிப்போடு இருக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சத்துருக்களாக இருந்தோம். இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறதில்லை. இந்த ஆண்டவரை அறிந்ததும் இல்லை. இந்த ஆண்டவரை ருசி பார்த்ததும் இல்லை. இந்த ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பல தவறுகளை செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் சத்துருக்களாக இருந்தோம். ஆனாலும் நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்த போதிலும் அவர் தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி விட்டார். அவரோடு சமாதானம் பண்ண வைத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியப்பட வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்றால் நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணினதில்லை சரியாக. அவரை நாம் நேசித்ததில்லை. அவருக்கு விரோதமாக நாம் பேசியிருக்கலாம், செய்திருக்கலாம், அவரை வெறுத்திருக்கலாம். நான் ஆராதிக்கிற கடவுள் வேற, இவர் வேறே, இவர் அந்நிய நாட்டு தெய்வம் என்றெல்லாம் எண்ணி நாம் அவரை சத்துருக்களாய் நினைத்த போதிலும் இந்த ஆண்டவர் நம்மேல அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்தார்? அவரும் நம்மையும் இணைக்க, ஒப்புரவாக்க. அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறபடினால் அவருடைய ஜீவன் நம்மை அவரோடு கூட இணைத்து ஆசீர்வதிக்க வல்லமை உடையது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பாவத்தை மன்னித்ததினாலே நாம் அவரோடு ஐக்கியப்பட முடியும், அவரோடு இணைய முடியும், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும். அவர் நம்மை சத்துருக்களாக நினைக்க மாட்டார். அவரோடு கூட சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிறவர்கள், இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் நீங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரோடு சமாதானமாய் இருக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அவருடைய ஜீவன், அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே
அவர் உங்களை பலப்படுத்துவது நிச்சயம். அவருடைய வல்லமை இந்த ராத்திரி வேளையில் அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர் நம்மை விடுதலையாக்குவதற்கு வல்லமை உடையவர் என்று விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் மேலே இருக்கிற நியாய தீர்ப்புகள், உன் மேலே இருக்கிற பயங்கரமான சாபங்கள், ஆக்கினைகள், அவைகளை ஆண்டவர் அகற்றி போடுவார், நீக்கி போடுவார். உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை ஆண்டவர் விலக்கினார். கை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். உன் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட அநேக சத்துருக்களால் விதைக்கப்பட்ட செய்யப்பட்ட பில்லி சூனியமானாலும் சரி, செய்வனை ஆனாலும் சரி, மந்திரமானாலும் சரி, எந்த விதமான தகடுகள் ஆனாலும் சரி, உனக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஆக்கினையையும் எந்த விதமான சத்துருவையும் ஆண்டவர் இந்த ராத்திரி விலக்கி போடுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசி? விலக்கி போடுகிறார். உனக்கு விரோதமாய் வந்த சகல காரியமும் விலகி போய்விட்டது. அது உன் பக்கத்தில் வராமல் போய்விட்டது. ஆண்டவர் அதை அகற்றி போட்டார். ஏன் அதை அகற்றி போட்டார்? அந்த வசனம் வாசியுங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், உன் நடுவிலே அவர் இருக்கிறார். ஆமேன். எந்த பிசாசும் உன் வீட்டுக்கு நடுவில் இல்லை, அதை விசுவாசிக்கணும். ஆமேன். உன் வீட்டுக்கு நடுவில் எந்த பிசாசும் இல்லை, எந்த பில்லி சூனியும் இல்லை. அதை அவர் விலக்கி போட்டுட்டு அவர் உள்ளே வந்திருக்கிறார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். அதை விசுவாசி. அவர் உன் வீட்டு நடுவில் இருக்கிறார். அடுத்த வசனம், அந்த வசனம், இனி தீங்கை காணாது, இனி நீ தீங்கை காண மாட்டாய். 2 கைகளை உயர்த்தி, இந்த தீங்கு இனிமே நீ பார்க்க மாட்டா. எப்பவும் உன் வாழ்க்கையில் இந்த தீங்கு தான் இருந்தது. எப்பவும் உன் வீட்டுக்குள்ளே அந்த நெருக்கம், அந்த வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் போராட்டம், அது வந்து கொண்டே இருந்தது. இனிமேல் அந்த தீங்கை நீ பார்க்க மாட்டாய். உன் கண் அதை காணாது. ஆண்டவர் அதை விலக்கி போட்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. கைகளை எல்லாம் உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்கள் நடுவே இருக்கிறீர், நீர் எங்கள் நடுவே இருக்கிறீர். ஆண்டவர் எப்பவும் நம்ம நடுவே இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, கீழே வாசிங்க. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து, சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். நீ சோர்ந்து போகாத, தளர விடாத, நீ பயப்படாத. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நடுவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கையை தளர விடாத, நீ பயப்படாத. இந்த பயப்படாதங்கிற வார்த்தை 365 தடவை வேதாகமத்தில் வருது. பயப்படாதங்கிற வார்த்தை 365 தடவை. ஒரு வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாள். அத்தனை நாள்லையும் ஆண்டவர் பயப்படாதேங்கிற வார்த்தை வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் உனக்கு இருக்குது. சத்துரு எப்பவும் பயத்தை தான் விதைப்பான், பயப்படுத்துவான். உன் வாழ்க்கையில் நீ பயப்படாத. உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். உன் நடுவே கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஐயா பயத்தோடு நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கணும்னு சொல்கிற உன் கை வைத்து காண்பீங்க. உனக்கு அந்த பயத்தை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போடுவார். உனக்கு இருக்கிற பயம், எதிர்கால பயம், பலவிதமான பிள்ளைகளை குறித்த பயம், வீட்டை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், பலவித அழுத்தத்துக்குள்ளே நீ இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த பயத்தை எடுத்து போடுவார், எடுத்து போடுகிறார். நீ விசுவாசி. பயந்த உள்ளத்தோடு இருக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அந்த பயத்தை எடுப்பாராக. பயந்த உள்ளத்தோடு இருக்கிறவங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பயத்தை எடுத்து போடுவார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த பயத்தோட, பலவித பயங்களோட, மன அழுத்தத்தோட இன்றைக்கி ராத்திரி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேர் மேலேயும் உங்கள் கரம் இறங்கி வரணும். இனிமேல் நீ பயப்பட மாட்டாய்.
இனி நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன் நடுவே இருக்கிறது. நீ தீங்கை காண்பது இல்லை, நீ தீங்கை காண்பது இல்லை. தீங்கு உன் அருகிலே வருவது இல்லை. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிறார். ஆண்டவருடைய ஒரு வல்லமையை நீ காண்பாய். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அந்த பயம் என்னை விட்டு நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 3:8 வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஏனெனில் ஆதி முதல் பிசாசானவன் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சத்துருக்களின் கிரியையை அழிக்க இயேசு வந்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். பாவம் என்று சொல்லுவது அநியாயமெல்லாம் பாவம், அநீதி எல்லாம் பாவம், விசுவாசம் இல்லைன்னா பாவம். பாவம் என்பது பிரமாணங்களை மீறுவது பாவம். ஆண்டவர் நல்ல கற்பனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார், அதை மீறுகிறது பாவம். என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நான் ஒரே கர்த்தர், ஒரே தெய்வம். ஆண்டவர் கற்பனையை கொடுத்திருக்கிறார். களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இச்சையாதிருப்பாயாக. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற கற்பனைகள். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீ பார்க்காத, உன் மனசுக்குள்ள தவறான எண்ணங்களை விடாத, மாய்மாலம் பண்ணாத, கோபம் எரிச்சலுக்குள்ளே வாழாத, மற்றவங்களை மன்னிக்கணும். இந்த மாதிரி மன்னியாமல் இருந்தால் அதெல்லாம் பாவம். இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது, பிசாசின் பிள்ளையாக இருப்பாய். இந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுடணும். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும்போது உடனே அதை தெரிந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். அழித்தால் பிசாசின் கிரியைகளை அழிக்க தான் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகினால் உன் வாழ்க்கையில் எந்த பிசாசின் கிரியை இருந்தாலும் அதை அழிப்பார். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்த உடனே அவர் பிசாசுகள் எங்கே இருந்தாலும் விரட்டினார். பிசாசின் கிரியைகளை அப்புறப்படுத்தினார். பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி போட்டார். அவனுடைய வல்லமையை எடுத்து போட்டார். அவனுடைய வல்லமையை வைத்து எத்தனையோ பேரை அவன் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வல்லமையை எடுத்து போட்டார். நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய வல்லமையை உன்னால் பார்க்க முடியும். ஒரு பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் அவனுடைய கிரியைகளை மாற்றி அவனை சுகமாக்குகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். மார்க்கு 5:8 வாசிப்போம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று அவர் சொல்லி இருந்தார். இயேசு இந்த பிசாசு பிடித்த மனிதனை சுகமாக்க போனார். அவனை ஒருவராலும் அடக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடின்றி அவன் அந்த வட்டாரத்தில் வாழ்ந்து வந்தான். அவனை சங்கிலிகளினால ஒருத்தனும் கட்ட முடியாது. அவன் குடியிருப்பு இரவும் பகலும் கல்லறைகளிலே இருந்தது. அவன் கூக்குரலிட்டு கொண்டு இருந்தான். கல்லுகளினாலே தன் கைகளையும் உடம்புகளையும் கீறி கொண்டிருந்தான். அதான் பிசாசின் கிரியைகள். அவனை தூங்க விடாது.
பிசாசின் கிரியைகள் இருந்தால் உன்னை தூங்க விடாது. பிசாசின் கிரியைகள் இருந்தால் கெட்ட சொப்பனங்கள் வந்திருக்கும். ராத்திரியும் பகலும் உனக்கு வேதனை. இப்படிப்பட்ட காரியங்களை இந்த பிசாசு அவனுக்கு செய்து கொண்டு வந்தான். அவனுக்குள்ள ஒரு பிசாசு மாத்திரமல்ல, 2000 பிசாசுக்கு மேலே அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள 2000 பிசாசுக்கு மேலே இருந்தால் அவன் எப்படி வாழ முடியும்? இந்த பிசாசுகள் மனுஷனுடைய வீட்டுக்குள்ளேயும் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளும் வர விரும்பும். சில குடிகார ஆவிகள், சில பிசாசின் ஆவிகள் குடிக்கிற மனுஷனை விடாது. அவன் காலையிலையும் ராத்திரியும் குடிச்சிக்கிட்டே இருப்பான். சிலருக்கு சண்டை போடுற ஆவியை கொடுத்துருவான். எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னே அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியாது. சண்டை ஆவி அவங்களுக்குள்ளே வந்துடும். சிலவனுக்குள்ள விபச்சார ஆவி இருக்கும். எந்த பெண்ணை பார்த்தாலும் தப்பாக பார்ப்பான், பேசுவான். இப்படிப்பட்ட ஆவிகள் மனுஷனுக்குள்ள வந்து நிறைய இருக்கும். இவனுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. இந்த பிசாசை போன ஆண்டவர் சொல்கிறார். அந்த பிசாசுகள் சொல்லுது, நாங்கள் இந்த எல்லையில் தான் இருக்கணும். எல்லை பிசாசுகள் சில எல்லையை விட்டு போகாது. இந்த எல்லைக்குள்ளே தான் நாங்கள் இருக்கணும், இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. எங்களை இந்த இடத்த விட்டு விரட்டிடாதீங்க அதெல்லாம் சொல்லுது. இந்த பன்றிகள் இங்கே மேய்ந்து கொண்டிருக்குதே, இந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்பிடும். ஆண்டவர் சொன்னார், மனுஷனை விடுதலையாக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. மனுஷன் மேலே ஆண்டவர் பிரியம் வச்சிருக்கிறார். இந்த ஒரு மனுஷனை இத்தனை பிசாசுகள் போட்டு வாதித்து அவன் குடும்பத்தை விட்டு அவனை பிரித்து, ஊரை விட்டு அவனை பிரித்து, கல்ற தோட்டத்தில் வச்சு ராத்திரியும் பகலும் இவனை வேதனைப்படுத்தி குத்தி கொண்டே வெட்டி கொண்டே இருக்கிறானே, இவனை விடுதலையாக்கணும் அப்படின்னு தான் இயேசு அவனை சந்திக்கத்தான் வந்தார். இன்றைக்கி ராத்திரி வேளையில் உன்னை சந்திக்கிறதுக்காக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு தான் இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆமென். அந்த பிசாசுகள் எல்லாம் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்பிடுறோம். 2000 பன்றி மலையில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு போங்கன்னு சொல்லிட்டார். இந்த பிசாசுகளெல்லாம் எங்கே போயிட்டு? பன்றிக்குள்ளே போயிட்டு. இந்த பன்றிகள் பிசாசு உள்ளே வந்த உடனே இனிமேல் நம்ம உயிரோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி பன்றியெல்லாம் மலையிலிருந்து உருண்டு எங்கே போயிட்டு? சமுத்திரத்தில் தண்ணிக்குள்ளே போயிட்டு சேர்த்துட்டு. ஆனால் இன்றைக்கி மனுஷன் பிசாசு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு அதுக்கு எதையாவது செய்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த பன்றிகளுக்குள்ள இந்த பிசாசு போன போது பன்றிகள் ஒன்றும் உயிரோடு இல்லை. இந்த பன்றிகள் மாண்டு போயிட்டு இந்த மனுஷனுக்கு தெளிவு வந்துட்டு அவன் தெளிவுள்ளவனாக மாறிட்டான். அவன் உடை உடுத்தாமல் இருந்தான், உடை உடுத்தினான், இயேசுவோடு உட்கார்ந்துருந்தான். உன் வாழ்க்கையிலையும் தெளிவில்லாமல், ஒரு மனசில் நிம்மதி இல்லாமல், உன் வாழ்க்கையில் ஏன் தான் உயிரோடு வாழ்கிறோன்னே தெரியாமல் நீ வேதனையோடு இந்த ராத்திரி இந்த இடத்துல இருக்கலாம். உனக்கு மனத்தெளிவை கொடுத்து இயேசுவோட கூட உட்காருகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஐயா, நான் சாகணும், ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு எண்ணிக்கிட்டே நீ இருக்கிற, இன்றைக்கி ஆண்டவர் ஸ்பெஷலாக உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை மனத்தெளிவுள்ளவனாக மாற்றி அவரோட உட்கார வச்சு உனக்கு புத்தி தெளிவை கொண்டு வர இன்றைக்கி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீ பயப்படாத, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உயிரோடு இருந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா. நீ ஏன் சாகணும்?
நீ உயிரோடு இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பான். கொஞ்ச நாளில் உன்னுடைய கஷ்டங்கள் உன் துக்கமெல்லாம் போயிடும். நீ ஆண்டவரோடு கூட நீ வாசம் பண்ணுவாய். ஆகினால் உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருக்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. உனக்கு ஒரு நல்ல தெளிவை உண்டாக்குவார். இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கிரியைகளை அழித்து விட்டார் என்று விசுவாசி. உன் வியாதிகள், உன் நோய்கள், உன் வேதனைகள் உன்னை விட்டு மாறிவிடும். மீகா 7:8. என் சத்துருவே, சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால், இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். சத்துருவை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே சொல்லுங்க எல்லாரும், சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தா எழுந்திருப்பேன். நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். உனக்கு ஒரு இருள், நீ வீழ்ச்சி அடைந்த நிலையில் நீ இன்னைக்கு ராத்திரி இருக்கலாம். சத்துரு உன்னை பார்த்து சந்தோஷப்படுறான், நீ விழுந்துட்டான். சத்துருக்கள் நம்ம விழுந்தா என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. சத்துருக்கள், நீ வியாதியாக இருந்தால் சத்துரு நினைப்பான் நீ உன் படுக்கையிலேயே நீ இருக்கணும், எழும்பக்கூடாது. அப்படி தான் சத்துரு நினைப்பான். சத்துரு அப்படி தான் நினைப்பாங்க. நீ அப்படியே வியாதி படுக்கையிலே இருக்கணும், நீ எழும்பக்கூடாது. அப்படி தான் சத்துருக்கள் நினைப்பாங்க. சங்கீதம் 41 நீங்கள் வாசிங்கன்னா, சத்துரு உனக்கு நினைக்கிற நினைப்பு நீ அப்படியே போயிடணும். 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான்? அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று, அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா சொல்றாங்க. அடுத்தது, ஒருவன் என்னை பார்க்க வந்தால், என்னை பார்க்க வந்தா வஞ்சனையாய் பேசுகிறான். வஞ்சனையா பேசுகிறான். பார்க்க வந்தா வஞ்சனையா பேசுகிறான். வியாதியில் படுத்திருக்கிறவனை பார்க்க சிலர் போவாங்க. ஐயோ பிரதர், வியாதியில் படுத்துட்டிங்களா, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளேயுமே எப்போ சாவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவான். ஒருத்தர் சொல்லுவார், அவர் காலில் அடிபட்டு பயங்கரமான நிலையில், அவர் கால் அப்படியே நொறுங்கி போன நிலையில் இருந்துச்சு. ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் பார்க்க போனாங்க. பார்த்தாங்க, ஜெபம்லாம் பண்ணாங்க. வெளியே வரும்போது இந்த ஆள் பிழைக்க மாட்டான், சீக்கிரம் என்ன செய்திருவான், செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசும்போது அந்த ஆளுடைய மகன் காதில் விழுந்துட்டது. 2 பேர் பார்க்க போனவங்க நல்ல ஆட்கள் தான், மோசமான ஆட்கள் இல்லை. ஆனால் அவங்க பார்த்துட்டு அவர் இருந்த நிலையை பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க விசுவாசத்தோட. ஆனால் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஆள் பிழைக்க மாட்டாங்க, அவ்வளோதான், இவர் இந்த காலோடு போயிட்டாருன்னு நினச்சி. சத்துருக்கள் சில நேரம், சத்துருக்களும் அப்படி தான் நினைப்பான். வஞ்சனையாக பார்க்க வர்ற ஆட்களும் இந்த உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். சத்துருக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம விழுந்தாலும் கர்த்தர் நம்ம எழுப்புவார். ஹல்லேலூயா. உனக்கு இருளாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார். இயேசு வியாதியை மாற்றுவார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன்.
நான் உமக்கு சத்துரு இல்லை, நான் உம்மோடு சமாதானம் ஆகணும். என் பாவத்தை நீர் மன்னிக்கணும். என் பாவத்துக்காக நீர் மரித்து என்னை ஒப்புரவாக்கினீர். நான் இனிமேல் பாவத்தில் வாழக்கூடாது. என் பாவத்தை மன்னிக்கத்தானே நீர் வந்தீர். இந்த உலகத்தில் என்னை நீர் மாற்றி அமைக்கணும் இயேசுவே. என் பாவத்தை எனக்கு மன்னியும். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவம் மன்னிப்பு இல்லாமல் இருந்தால், இன்றைக்கி இயேசு உங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும், உங்களை கழுவி சுத்திகரித்துரும். நீங்கள் விடுதலை ஆகிவிடுவீங்க. தெளிந்த புத்தியோடு நீங்கள் இருப்பீங்க. சத்துருக்களின் கிரியைகள் உங்களை விட்டு மாறி போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஐயா, நான் இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், இந்த இயேசு என் உள்ளத்தில் வரணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பியுங்கள். கை வைத்து காண்பிக்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்குறேன். எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கணும், உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், உங்களை பசுமையாக ஆண்டவர் மாற்றிடுவார். கை வைத்தினவங்க எழுப்பி நில்லுங்க. உங்கள் கைகளில் அந்த எண்ணெய் பாட்டில் இருந்தால் அதோடு கூட முன்னால் வாங்க. எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு பாவம் மன்னிப்புக்காகத்தான் ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க முன்னால் வாங்க. வீடுகளில் அங்கே இருக்கிறவங்க இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், இயேசு என் உள்ளத்தில் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்தி நீங்கள் முன்னால் போங்க. இல்லாட்டா அங்கே யாராக இருந்தால் அங்கே ஜெபம் பண்ணுற இடத்துல எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. நான் சொல்கிற இந்த ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிற இந்த ஜெப வார்த்தையை தைரியமாக சத்தமாக விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை வீடுகளில் இருக்கிறவங்களும் அதை பார்த்து சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். என் பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே எனக்காக மரித்தீர். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். உம்முடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தும். இயேசுவே, 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பியிருக்கிறீர். உம்முடைய ஜீவன் என் வாழ்க்கையை மாற்றட்டும். இயேசுவே, உம்முடைய கிருபையை எனக்கு தந்து எல்லா சோதனையிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும். நீர் ஒருவர் தான் மெய்யான தெய்வம். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, என்னை விட்டு விடாதேயும். நானும் உம்மை விட மாட்டேன். என்னோடு கூட இரும். என் வீட்டுக்கு வாரும். எனக்கு நிம்மதியை தாரும். எனக்கு சமாதானத்தை தாரும். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த இயேசுவின் வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை சொன்ன நீங்கள் தொடர்ந்து இயேசுவை விட்டுறக்கூடாது. இன்றைக்கு மாத்திரம் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் பைபிள் வாசிக்கணும், வேதத்தை வாங்கணும், வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண மாதிரி நீங்களே இயேசுவிட்ட உங்கள் உள்ளத்தை திறந்து அப்பாக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். அதில் வளரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படணும். 2வது, ஆண்டவரும் உங்களோட கூட என்ன செய்வார்? ஐக்கியப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் இந்த 2ம் தேவை. ஜெபமும் வேதமும் உங்களுக்கு தேவை ஆண்டவரோடு ஐக்கியப்பட. 2வது, சபையோடு ஐக்கியமாகணும், சர்ச்சுக்கு வரணும். அப்போ மற்றவங்களோட இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு வரும். சர்ச்சுக்கு உங்களுக்கு விடுதலையோடு வர முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன குழுக்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த குழுக்களில் நீங்கள் ஐக்கியப்படணும். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். பாவம் மன்னிப்பு வந்துட்டுன்னா மாற்றம் வரும். பழைய குணமெல்லாம் மாறிடும். அந்த மாற்றத்துக்கு தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுதான் இயேசு கொடுப்பார். வேறு எந்த வியாதி சோமாகிறத விட இந்த பாவ வியாதி சோமாகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம்.
அந்த அற்புதம் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அது வரைக்கும் விடக்கூடாது ஆண்டவரை. அப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தானாகவே நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஒரு பெரிய ஊழியக்காரர் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே உங்களோட பேசுவார். அவர் அதுக்காக வழி திறந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் சொந்தக்காரர்களையும் இப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் ஆண்டவர்களை கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்கள மாறுவீங்க. இதெல்லாம் செய்வீங்க. இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தானாக நடக்கும். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த மாதிரி இப்போ வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். வியாதி உள்ளவர்கள், மற்ற வீடுகளில் இருக்கிறவர்களும் எழுந்து நில்லுங்கள். இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபம் பண்ணணும். விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். இது விசுவாசத்தினால தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வைத்து விசுவாசத்தோடு இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு சுகம் கொடுக்கறது இந்த எண்ணெய் இல்லை. உங்களுக்கு சுகம் கொடுக்கறது யார்? இயேசு. இயேசு தான் உங்களை சுகப்படுத்துகிறார். இந்த எண்ணெயை விசுவாசத்துக்காக நம்ம பூசுகிறோம். அதனால் ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படும். அதனால் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ண பிறகு எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லா இடத்துலையும் உள்ளவங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே, இந்த எண்ணெய்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. இதை ஆசீர்வதி. இது போடப்படும் போது ஆண்டவரே உம்முடைய வல்லமை அது மேலே இறங்கி உடைய பிள்ளைகள் எல்லாரையும் சுகமாக்கட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் அழிக்கத்தானே வெளிப்பட்டீரப்பா. இன்றைக்கு அப்படி நீர் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தினால எல்லாருக்கும் சுகத்தை கொடும், எல்லாருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கொடும். எல்லா பிசாசின் கிரியைகளும் வீடுகளை விட்டு வெளியேறட்டும். எல்லா அசுத்த ஆவிகளுடைய போராட்டங்களும் உடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். அவங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய அற்புத வல்லமை அவங்கள தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தினால கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் பதிலை கட்டளையிட்டு ஒரு நல்ல விடுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த எண்ணெய் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். இப்பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வீடுகளிலே இருந்து பார்த்து ஜெபிக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அநேக பிசாசின் கட்டுகள், பிசாசின் கிரியைகள் இன்றைக்கு உன் வீட்டை விட்டு நீங்குகிறது. ஆண்டவர் ஏற்கனவே அவைகளை நீக்கிவிட்டார் என்று விசுவாசி. உனக்கு இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகள் உன் வீட்டை விட்டு நீங்கி, பொல்லாத பிரச்சனைகள் உன் வீட்டை விட்டு நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இப்பொழுது புறப்பட்டு போகட்டும். மூளையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். மூளையில் இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடுவீராக. வயிற்றில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுதே மறைந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். முதுகு எலும்பில் இருக்கிற எல்லா கட்டிகளும் மறைகிறதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாத போராட்ட ஆவிகள், கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்கி கண்கள் திறக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாய் பேச முடியாதவர்கள் வாய் பேசத்தக்கதாக நாக்கின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கழுத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். இரத்த ஓட்டம் சீராகட்டும். நரம்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். எலும்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக. படுத்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி ஆண்டவரே நடப்பார்களாக. எல்லா விதமான கணைய நீர் கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கல்லீரல் பிரச்சனைகள் மாறட்டும்.
இருதய வலிகளை நீக்கி போட்டருளும். இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஈரலில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றிவிடும்ப்பா. ஈரல் ஆண்டவரே, அதில் ஆப்ரேஷனே இல்லாமல் சுகமாகட்டும். நுரையீரல் பிரச்சனைகளை மாற்றிவிடும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். கற்ப பையில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மாறி ஆண்டவரே, அவர்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த அவயவங்களெல்லாம் செத்து இருக்கிறதோ அந்த அவயவங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். வாத நோய்கள் சுகமாகட்டும். பக்கவாத வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கை கால்கள் செயல்படட்டும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டையின் ஆவிகள், போராட்ட ஆவிகள் மாறட்டும். இன்னும் பலவிதமான பிரச்சனைகள், அந்த வேலை ஸ்தலத்திருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி அமைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் உடைகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடம்பில் இருக்கிற எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வேதனைகள் புறப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கை கால்கள் உளைச்சல்கள், மூட்டு உளைச்சல்கள், மூட்டு வியாதிகள், நடக்க முடியாத கணுக்கால் வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடுவீராக. அடி வயிறுகளில் இருக்கிற போராட்டங்கள், இரத்த ஓட்ட சம்பந்தமான நோய்களை நீர் மாற்றி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குடல் புண்கள் சுகமாகட்டும். அல்சர் வியாதிகள் சுகமாகட்டும். குடல் இறக்கங்கள் சுகமாகட்டும். எல்லா கேன்சர் நோய்களும் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா விதமான கேன்சர் நோய்களும் வெளியேறுவதாக. போன அந்த வியாதிகள் திரும்ப வரக்கூடாது. அசுத்தாவியை வெளியே புறப்பட்டு போ. இப்பொழுது அந்த இடத்துல இருக்கிற அந்த அசுத்தாவி வெளியே புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த அசுத்தாவி வெளியே போகணும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அசுத்தாவி வெளியே போ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால அந்த அசுத்தாவிகள் வெளியே புறப்பட்டு போவதாக. இந்த கட்டுகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர், நீ தொடுகிறதற்காக தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும். உம்முடைய நாமத்தினால் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். கட்டுகள் உடைகிறது. அசுத்தாவிகள் தானா வெளியே போகுது இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்தாவிகள் வெளியே போகிறதுக்காக திரும்ப வரக்கூடாது. இந்த அசுத்தாவிகள் திரும்ப வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். வரக்கூடாது, அசுத்தாவி வெளியே வரக்கூடாது. ஓ இயேசுவின் நாமத்தினாலே போ. அந்த பிள்ளையை விட்டு போ. தொடர்ந்து இருக்கிற இந்த பிசாசு அவளை விட்டு வெளியே போயிடணும். உள்ளே இருக்கக்கூடாது. அடிக்கடி வந்து அவளை வேதனைப்படுத்துகிற பிசாசே, இனிமே நீ உள்ள வரக்கூடாது. அந்த குடும்பத்தை தொடக்கூடாது. போ இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. பிசாசின் கிரியைகள், சத்துருக்களின் கிரியைகள் அதமாகிறது. ஓ காட், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் விடுதலை அந்த ஜனங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவர். அற்புதம் செய்யும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆமேன். கர்த்தர் நம்மை தொட்டதற்காக, கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினதற்காக, ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இறங்கி வருகிறதுக்காக தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். தேங்க்யூ லார்ட். நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக தோத்திரம் இயேசுவே. நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏராளமான ஜெப தேவைகள்ப்பா, ஏராளமான மக்கள் வேதனையோடு எழுதி கொடுத்துருக்கிற இந்த எல்லா வியாதிகளையும் நீர் மாற்றியறலும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானப்படுத்தும். உடைய கரம் கூட இருப்பதாக. உங்கள் நாமம் மகிமைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறதுக்காக தோத்திரம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் உன்னை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். உன் வேதனை மாறி இருக்கிறது. சாட்சி சொல்வதற்காக வாருங்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் சாட்சி சொல்ல முன்னால் வாருங்கள். சீக்கிரமாக ஆண்டவர் என்ன செய்தார் என்று சாட்சியை சொல்லுங்கள். அங்கேருந்து சீக்கிரமாக வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லு. ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு பயமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போயிட்டு எல்லா டெஸ்ட்டும், இசிஜி டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே செக்கப் பண்ணி பார்த்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மல்ன்ற ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. நான் ஆண்டவரை வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்னு சொல்லிகிட்டே போனேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் வந்து பயப்படாதே, சரி, இப்போ ஆண்டவர் நல்ல சுகமாயிட்டார்லம்மா. ஏசப்பாவுக்கு நன்றி. நன்றி, தோத்திரம். சீக்கிரமாக சொல்லுங்க. பரிசுத்த சோத்திரம். என் கூட வேலை செய்கிற நர்சம்மா, அவங்களுக்கு பொண்ணு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. குழந்தை கிடையாது. நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி வந்து அழகான ஆண் குழந்தைய சுந்தரம் பொண்ணு. இப்போ நான் 5 மணிக்கு அழகான ஆண் குழந்தை கொடுத்தா கர்த்தர் கொடான ஆண்டவர் குழந்தை கொடுத்ததுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 நாளைக்கு முன்னாடி என் அண்ணன் மகளுக்கு கழுத்தில் அம்மை போட்டிருந்தது. கூடவே 2 பிள்ளைகளும் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். ஆனால் அந்த அம்மை வந்து பரவக்கூடிய நோய். எண்ணெயை வச்சு டெய்லி ஜெபிப்பேன் பசங்களுக்கு. அந்த நோயை கூட யாரும் இன்னும் ஒருத்தர் கூட வரல. அதை முடிஞ்சிருச்சு. அவளும் இப்போ சுகம் பெற்றா. கர்த்தருடைய பரிசுத்த கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் அந்த நோய் பரவாதபடி காத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குழந்தை 2 நாளைக்கு முன்னாடி கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டா. இந்த பக்கமே வீக்கமாக இருந்தது. கர்த்தருடைய ஜெபம் என்ன மட்டும் தான் வச்சோம். நேற்று கூட வீக்கமாக இருந்தது. நாளைக்கு வந்து நான் சாட்சி நிற்கணும்ப்பா, குழந்தைக்கு அந்த வீக்கெல்லாம் குறையணும்னு சொல்லி வச்சோம். விசுவாசத்தினால குழந்தைக்கு அந்த வீக்கெல்லாம் குறைஞ்சி இப்போ சுகத்தோடு இருக்கு. நல்ல சுகத்தோட குழந்தைய காத்ததுக்காக தோத்திரம். சீக்கிரம் சீக்கிரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கணவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப டைபாய்ட் ஜுரத்தால் வந்து அவஸ்தைப்பட்டு இருந்த போது நான் வந்து சாட்சி சொல்லணும், டாக்டர்கிட்டலாம் போனால் கூட ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக வரும்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட ஜாம் பண்ணேன். சுகம் கொடுத்தாரு. அது கர்த்தர் சுகம் கொடுத்ததுக்காக தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து 2010 தைராய்டு வந்தது. நான் வந்து டாக்டர்கிட்டலாம் போனேன். அப்போ நடுவில் கொரோனா வரும், அதெல்லாம் விட்டுட்டேன். நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். நான் மாத்திரையும் போடக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, என்ன கரைஞ்சிடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கொண்டேன். போன வருஷத்தில் இதே வெள்ளிக்கிழமை வந்து நான் ஜெபம் பண்ணி எண்ணெய்லாம் பூசின்னு போனேன். எனக்கு தைராய்டே இல்லாத கடவுள் தைராய்டே இல்லாமல் கர்த்தர் மாற்றிட்டார். கைத்தட்டி கர்த்தரை துதிப்போம். நான் மாத்திரை கூட போடவே இல்லை. தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக கைத்தட்டி கர்த்தரை துதிப்போம். சீக்கிரமா சீக்கிரம். குழந்தைக்கு 2 மாதம் இருக்கும்போது டெங்கு வந்துருந்தது. இங்கே தான் வந்து வேண்டிட்டு போனேன். இப்போ குழந்தை பரவாயில்ல. குழந்தைக்கு நல்ல சுகமாயிட்டு இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் குழந்தைக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஆண்டவர் சோத்திரம். 5 வருஷமாக என் மகளுக்கு குழந்தை கிடையாது. இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கடவுளுக்கு கொடான 5 வருஷமாக குழந்தை இல்லாத இந்த மகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதே மாதிரி வேலை இல்லாத போன வாரம் இது வேண்டிக்கினேன். இன்னைக்கு வேலை கிடைக்கணும். அன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு. கொடான வேலை இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி ஜெபித்த போது வேலை கொடுத்திருக்கிறார். ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு பயங்கர த்ரோட் இன்ஃபெக்ஷன். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் ரொம்ப ஒன்றுமே முடியாது. நான் ஜெபம் எடுத்து விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா இந்த தொண்டை வலியெல்லாம் எனக்கு போகணும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிச்சேன். அன்றைக்கி மார்னிங் நான் ஏஞ்சிக்கும் போதே ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த மகளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் போகவே போகாது. ஆண்டவர் அற்புதமாக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண போது சுகம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட சித்தி பொண்ணுக்கு பிளாடர் கேன்சர் சொல்லியிருந்தாங்க. 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து இங்கே 2 வாரமாக தொடர்ந்து வந்து அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அவளை சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து அவங்க சர்ஜரி பண்ணி பிளாடர் ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ரொம்ப அழுது எல்லாருமே ஜெபம் பண்ணோம். திடீர்னு சாயங்காலம் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, சர்ஜரி வேண்டாம், நம்ம வந்து கீமோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சர்ஜரி சொல்லியிருந்தாங்க. அது கேன்சல் ஆகிடுச்சு. இல்லைன்னா பிளாடர் இன்றைக்கி ரிமூவ் பண்ணியிருந்துருக்கணும். அவளுக்கு கீமோவில் அவளுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும். அது ஆண்டவர் பிளாடர் ரிமூவ் பண்ணாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு நல்ல சுகம் கொடுத்து காத்துக்கொண்டு. சீக்கிரம் சொல்லுங்கள்.
நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே லேட்டாகிடுச்சு. ஆட்டோவில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 100 ரூபா கொடுத்தா ஆண்டவருக்கு வரத்துக்கு என்னன்னு இருந்தது. வீட்டுக்கு போயிட்டா மணி 6 ஆயிடுச்சு. நான் கிளம்பி வந்திருக்கலாம், ஆட்டோவில் தான் நான் வரப்போகிறோம், 10 நிமிஷத்தில் வந்துடலாம், கரெக்டாக 6:30க்கு வந்துடலான்ட்டு. இது சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. ஏசப்பா என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட நன்றி தனம் இல்லாமல் நாடகத்தை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். கரெக்டாக 6:20க்கு வீட்டை விட்டு கிளம்புனா ஒரு ஆட்டோ கூட கிடைக்காம நான் 7 மணிக்கு வந்தேன். எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும், அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஆராதனைக்காக நான் கண்டிப்பாக கொஞ்சம் பிஃபராகவே வருவேன். ஆனால் இன்னைக்கு அந்த நாடகத்துக்காக நான் ஆராதனையாக மிஸ் பண்ணிட்டேன். 7 மணிக்கு உள்ளே வந்ததால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏசப்பா கிட்ட எவ்வளோ அழுவுறேன், ரோட்டில் நின்று அழுவுறேன். நான் பண்ணது தப்பு தான், இனிமேட்டு அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஒரு சர்ச்சுக்கு வரும்போது நான் பிஃபோராகவே நான் வந்துடுறேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி ஆட்டோ வந்தது. 130 ரூபா கேட்டான், அது கூட நான் தரல, 100 ரூபா தான் தருவேன்னு. கரெக்டாக அந்த ஆள் 130 ரூபா தான் கேட்டான், கொடுத்து நான் வந்துட்டேன். இது பெரிய நான் பாவத்தை பண்ணிட்டேன்னு எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஒன்று நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிசாசு போராட்டமாக இருந்தது. கீழே போய் ஹோப் சென்டரில் 2 வாரமாக ஜெபம் பண்ணேன். எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எனக்கு வீடு கிடைக்காம 4 நாளாக அலைஞ்சு சர்ச்சிலே இருந்து ஜெபம் பண்ணேன். இந்த 50 நாள் ஜெபத்தில் ஒரு வாரமாக எனக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்தார் கர்த்தருக்கு கொடான கொடி. கை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் கொடுத்த வீட்டுக்காக பிசாசு போராட்டம் நீங்கினதுக்காக தோத்துறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெயக்குமார். எனக்கு வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருந்தேன். தெருவிலே உட்காந்துருப்பேன். வரவங்க போகிறவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன் ஒரு டைமு. அப்புறம் என்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி என்னை இன்றைக்கி ஏசப்பா தலை நிமிர்த்தி ஒரு பிஸ்னஸ் மேனாக வச்சுருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை துதிப்போம். ரோட்லேயே இருந்து ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுத்து உயர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். போன வாரம் ஒரு சகோதரி அவங்களுக்கு கால் முட்டியில் நீர் கோத்துன்னு இருக்குன்ட்டு டாக்டர் நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ப்ரேயர் ஆயில் வச்சு நல்லா ஜெபம் பண்ணேன். அவங்க எழுந்து 2 நாளாக நல்லா நடக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவங்க கூட அப்படின்னு சொன்னாங்க. சாயந்தரம் நான் கூப்பிட்டப்ப எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என்னால் வர முடியல, ப்ரேயர் ஆயில் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக குணமானவனே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவருக்கு கோடான கொடி சோஸ்திரம். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தவர் எல்லார கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நம்ம கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறார். 70க்கு மேற்பட்டவர்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவனுடைய தேவைகள்லாம் சந்திக்கும்படியா என் தகப்பனே இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தை புறப்பட்டு போனால் சுகமாக்கக்கூடியது, உயிர்ப்பிக்கக்கூடியது, அற்புதம் செய்யக்கூடியது. ஆண்டவரே நடக்க முடியாததை நடக்க வைக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திர மூடப்பட்டதை திறக்க வைக்கிறது. எந்த மாந்திரிகமோ மந்திரமோ பிசாசோ எந்த மனுஷனும் இருந்தாலோ அதெல்லாம் மாற்றி ஜெயம் கொடுக்கிற வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, நிலை நிறுத்தக்கூடிய வார்த்தை, மனுஷனாய் மாற்றக்கூடிய வார்த்தை. எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலோ அந்த பாவங்களில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய வார்த்தை, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வார்த்தை வந்த ஒவ்வொருவருக்காக அந்த வார்த்தை வந்ததற்காக ஸ்தோத்திரம். என்னென்ன சூழ்நிலையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு மனிதர்களால் கைவிடப்பட்டு ஏமாந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு நீர்தான் நம்பிக்கையாக இருப்பதற்காக ஸ்தோத்திர ஐயா. தெய்வமே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. ஒவ்வொரு கவலைகளை மாற்றுவீராக. இவங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இவங்க உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே நீர் இவங்களுக்கு தாயை போல, தகப்பனை போல, நண்பரை போல இருப்பீராக. நீர் இவர்கள் கரத்தை பிடிப்பீராக. ஆண்டவரே ஏசப்பா நீங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க. ஏசப்பா இவங்க இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே தூங்கி எழும்பும் பொழுதே ஒரு அற்புதத்தோடு எழும்ப உதவி செய்யுங்க ஐயா. என்னென்ன சூழ்நிலையோடு வந்தாங்களோ அந்த பாரத்தெல்லாம்
எல்லாம் மாற்றி போட்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நம்பிக்கையாய் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என் சூழ்நிலை மாற்றிட்டார், எனக்கு ஜெயம் கொடுத்தார், எனக்கு சுகமால்வை கொடுத்தார், அப்படி என்ற நம்பிக்கையோடு போக உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எந்த நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாலோ ஆண்டவர் அவங்களுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் இயேசுவின் வருகை பரிந்தும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்க விரும்புகிறேன்.